ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கங்க, ஸ்கிப் ஆயிடுச்சு. அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் தயிர், இது கூட நம்ம 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுறலாம். நல்லா பிழிஞ்சாச்சு. இப்போ குட்டி ஸ்பூனில் 4 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாச்சு. இதையும் நம்ம கலந்துடலாம். இப்போ இதையும் கலந்தாச்சு. இப்போ நம்ம மீன் போட்டு பிரட்டிக்கலாம். இப்படி நல்லா மசாலா எடுத்து மீன் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா கை வச்சு தேய்ச்சி விட்டு நல்லா இப்படி கேப் இல்லாமல் மீன் மசாலா பூசிடலாம். மீன் மசாலா இப்போ பூசியாச்சு. இப்போ இன்னொரு மீன் மசாலா பூசலாம். இப்போ இதையும் நம்ம நல்லா கை வச்சு தேய்ச்சி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ எல்லா மீன் மசாலா தடவி நம்ம எடுத்து வச்சிடலாம். நல்லா தடவி எடுத்து வச்சாச்சு. இதை அப்படியே 1 மணி நேரம் நம்ம வெயிலில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ மீன் பொரிச்சிடலாம். கருவேப்பிலை சேர்த்து இப்போ நம்ம மீன் இப்படி எடுத்து வச்சிடலாம். மீன் ஒரு சைடு வெந்துருச்சு. நம்ம திருப்பி விட்டுறலாம். இது மாதிரி நல்லா திருப்பி விட்டாச்சு. இன்னொரு 5 நிமிஷம் வெந்துட்டோம். அந்த அடி 2 பக்கம் மீன் வெந்துடும். மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி டார்க்காக இருந்தால் தான் மீன் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ மீன் வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் வடித்து எடுத்துடலாம். இப்போ மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.